வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவை ஒருபோதும் நம்பியதில்லை, ஈரான் தெரிவிப்பு. உயிரிழந்த 84 ஈரானியர்களின் இறுதி ஊர்வலம் நாளை மறுதினம். ஈரானிய படைக்கு உளவு பார்த்த 5 கைது. ஈராக் லெபனான் மீது தாக்குதல், பதற்றம் அதிகரிப்பு. நெதன்யாகுவை துரத்தி கொலை செய்வோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. செஜ்ஜில் ஏவுகணையை முதல் முறையாக ஏவிய ஈரான், இஸ்ரேலை அதிர வைத்த 54வது அலை தாக்குதல். உயிருடன் வந்த நெதன்யாகு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. பற்றியெரியும் எண்ணெய் கிடங்கு, துபாய்க்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்த எமிரேட்ஸ். உலக அரங்கில் அதிகரித்து வரும் வல்லரசுகளின் ஆதிக்கம், முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்து. குவைத் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அமெரிக்காவின் USS-GRF விமானத்தாங்கி கப்பல் ஆதரவுகளை தாக்க தயாராகும் ஈரான். இந்தியாவில் மருத்துவமனை ஒன்றில் பயங்கர தீ விபத்து, 10 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் அமெரிக்காவை ஒருபோதும் நம்பியதில்லை என்று அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பகாய் தெரிவித்துள்ளார். அந்த நாட்டின் அரசு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் குற்றங்கள் வரலாற்றில் ஒரு நீங்காத வடுவாக உள்ளது. இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஈரான் தயங்கியதில்லை. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ஈரானின் விழிப்புணர்வுடன், எதிர்த்தரப்பு மீதான முழுமையான நம்பிக்கையற்ற தன்மையுடனும் மட்டுமே நடத்தப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த 84 ஈரானியர்களின் இறுதி ஊர்வலம் நாளை மறுதினம் 18ஆம் தேதி நடைபெறும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இம்மாதம் 4ஆம் தேதி அமெரிக்காவினால் டெனா போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கப்பலில் இருந்த 84 ஈரானியர்கள் உயிரிழந்தனர். குறித்த கப்பலானது காலி கடற்பரப்புக்கு அருகில் விபத்துக்குள்ளானதனால் உயிரிழந்த ஈரானியர்களின் உடல்கள் காலி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானியர்களின் உடல்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டன. அதன்படி நாளை மாலை தலைநகரின் முக்கிய சதுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் விடைபெறும் நிகழ்வுகள் நடைபெறுவதோடு இறுதி ஊர்வலம் நாளை மறுதினம் 18ஆம் தேதி தெஹ்ரானில் நடைபெறும் எனவும் அந்நாட்டு நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹ்ரைன் தொடர்பான தகவல்களை திரட்டி அதனை ஈரானிய புரட்சிகர இராணுவ பாதுகாப்பு படைக்கு வழங்கிய குற்றத்துக்காகவும் பஹ்ரைனுக்கு எதிரான பயங்கரவாத ஆவணங்களை திரட்டியதற்காகவும் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு நபர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளதாகவும் அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக் மற்றும் லெபனான் எல்லைப் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஈராக்கின் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 4 காயமடைந்துள்ளதாக ஈராக் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் 5 ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததில் விமான நிலைய பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளனர். ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களால் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதேவேளை லெபனானின் தைபே நகருக்கு அருகில் இஸ்ரேலிய படையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் அறிவித்துள்ளனர். அத்துடன் இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கிரியாத் செமோனா மற்றும் அபிபீம் ஆகிய இஸ்ரேலிய நகரங்கள் மீதும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வோம் என்று பகிரங்க அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரடியாக குறிவைத்து கொலை அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளது. இந்த குழந்தை கொலைகார குற்றவாளி நெதன்யாகு உயிருடன் இருந்தால் அவரை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வதை தொடர்வோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானின் அரசு ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் சமூக ஊடகங்களில் நெதன்யாகு கொல்லப்பட்டார் அல்லது காணாமல் போனார் என்ற வதந்திகள் பரவிய பின்னணியில் குறித்த அறிக்கை வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஒரு புதிய சுற்று ஏவுகணை தாக்குதலை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நடத்தியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வெடித்ததிலிருந்து முதல் முறையாக மூலோபாய திட எரிபொருள் செஜ்ஜில் ஏவுகணைகளை பயன்படுத்தி
இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. மார்ச் 15 அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 பகுதியாக இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக IRGC 54வது அலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. 2 தொன் எடையுள்ள போர்முனை பொருத்தப்பட்ட சூப்பர் கனரக கோர்ட்ராம் சஹார் ஏவுகணைகள், ஹைபர் ஷஹான், ஹாதர் மற்றும் ஏமாத் ஏவுகணைகள் ஏவப்பட்ட தஹாயின் மக்கள் தொடர்பு அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 முதல் முறையாக இஸ்லாமிய ஆட்சியின் வான்வழி நடவடிக்கைகளை பாதிக்கும் மேலாண்மை மற்றும் முடிவெடுக்கும் மையங்களுக்கு எதிராக மூலோபாய மற்றும் திட எரிபொருள் ஏவுகணை செஜ்ஜில் ஏவப்பட்டது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தொழில்களில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய உள்கட்டமைப்புகள், அதேபோல் இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவ படைகள் ஒன்று கூடும் இடங்கள் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மையப்பகுதியில் வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டுள்ளதாக IRGC மேலும் கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இறந்துவிட்டதாகவும் அவர் வெளியிட்ட காணொளி AI என்றும் பல தகவல்கள் வெளியான நிலையில் அவர் மரண வதந்திகளுக்கு புதிய காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொளியில் ஒரு கோப்பி கடையில் கோப்பி ஆர்டர் செய்து கொண்டு தன்னை பற்றிய பரவிய வதந்திகளை நகைச்சுவையாக எடுத்துரைக்கிறார். நான் இறந்துவிட்டேன் கோப்பிக்காக என்று அவர் கூறினார். மேலும் உண்மையில் என்ன தெரியுமா, நான் என் மக்களுக்காக இறக்க தயார். அவர்கள் காட்டும் நடத்தைகள் அற்புதமாக இருக்கின்றன என்றும் அவர் கூறினார். அவர் இரு கைகளையும் உயர்த்தி தனது விரல்களை காணொளியில் காட்டுகின்றார். சமூக ஊடகங்களில் பரவிய சில பதிவுகள் வியாழக்கிழமை நடைபெற்ற அவரது செய்தியாளர் சந்திப்பில் காணொளியில் ஒரு கையில் 6 விரல்கள் இருப்பது போல தெரிகிறது என்றும் அதுக்கு செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தன. இதற்கு பதிலளித்த பெஞ்சமின் நெதன்யாகு, என் விரல்களை எண்ண விரும்புகிறீர்கள்? இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், பார்த்தீர்களா, மிகவும் நல்லது என்று நகைச்சுவையாக கூறினார். இஸ்ரேல் மக்களுக்கான தனது செய்தியில் அவர் வெளியே சென்று சற்று சுத்தமான காற்றை சுவாசியுங்கள், ஆனால் பாதுகாப்பான இடத்துக்கு அருகிலேயே இருங்கள். உங்கள் மன வலிமை எனக்கு, அரசுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் மற்றும் மொசாட் ஆகியவற்றுக்கும் வலிமையை அளிக்கின்றது. இப்போது எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்த முடியாது, ஆனால் இன்று கூட நாங்கள் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்துகின்றோம். மேலும் அறிவுறுத்தல்களை எப்போதும் கேட்டு பின்பற்றுங்கள். நகர மேஜர்களின் அறிவுறுத்தல்களையும் கவனியுங்கள். எப்போதும் பாதுகாப்பான இடத்துக்கு அருகில் இருங்கள். கட்டுப்பாடுகளை முடிந்தவரை தளர்த்த முயற்சிப்போம். இந்த கோப்பிக்கு நன்றி என்று மிகவும் அருமையாக உள்ளது என்று இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாய்க்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் 2 வாரங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு வலுவான பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அமெரிக்காவின் படைத்தளங்கள் உள்ள அரபு நாடுகளிலும் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கும் ஈரான் அந்த வழியாக செல்லும் சர்வதேச நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் உள்ளிட்ட வணிக கப்பல்களையும் தாக்கி வருகின்றது. இதற்கிடையில் துபாய் விமான நிலையம் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கு மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருவதன் காரணமாக விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெய் கிடங்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் விமானங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக அரங்கில் அதிகரித்து வரும் வல்லரசுகளின் ஆதிக்கத்துக்கு மத்தியில் கனடா மற்றும் நோர்டிக் நாடுகள் தங்களுக்குள் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. கனடா மற்றும் டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நோர்வே, ஸ்வீடன் ஆகிய நோர்டிக் நாடுகள் இணைந்து நடுத்தர நாடுகளின் ஒத்துழைப்பு என்ற புதிய கட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. ஆர்க்டிக் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கூட்டாக எதிர்கொள்வதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். குறிப்பாக ஆர்க்டிக் பகுதியில் அதிகரித்து வரும் ரஷ்யா மற்றும் சீனாவின் செயற்பாடுகளை கண்காணிப்பதிலும் அப்பகுதியின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் இந்த நாடுகள் இனி இணைந்து செயல்படும். இந்த புதிய கூட்டணியானது வெறும் இராணுவ பாதுகாப்புடன் மட்டுமல்லாமல் சர்வதேச விதிகளை பாதுகாப்பதிலும் ஜனநாயக விழுமியங்களை நிலைநிறுத்துவதிலும் கவனம் செலுத்தும் என்று கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பெரிய வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்களால் சிறிய மற்றும் நடுத்தர நாடுகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கவும் உலக பொருளாதாரத்தில் தங்களின் முக்கியத்துவத்தை நிலைநாட்டவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, கடல்சார் ஆராய்ச்சி மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளன. இத்தகைய வலுவான கூட்டணி வட
துருவ பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதோடு சர்வதேச அரங்கில் கனடா மற்றும் நார்டிக் நாடுகளின் செல்வாக்கை மேலும் உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் விமான நிலையம் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 3 ட்ரோன்கள் விமான நிலையத்தை குறிவைத்து ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள ரேடர் அமைப்பு சேதமடைந்ததாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேலும் ஏவப்பட்ட 5 ட்ரோன்களை குவைத் பாதுகாப்படைகள் வெற்றிகரமாக அளித்துள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் USS ஜெனரல் ஆர் ஃபோர்டு விமான தாங்கி கப்பலின் ஆதரவு வலையமைப்புகள் குறிவைக்கப்படும் என்று ஈரான் அதிகாரப்பூர்வ அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இது மத்திய கிழக்கில் நடைபெறும் தற்போதைய போர் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தும் நிலையில் வெளியாகியுள்ளது. ஈரானின் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS GRF கப்பல் குழுவுக்கும் ஆதரவு அளிக்கும் லோஜிஸ்டிக் மற்றும் சேவை மையங்கள் மீதும் சட்டபூர்வமான இராணுவ இலக்குகளாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானிய ஊடகங்களில் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. கப்பலின் இருப்பு இஸ்லாமிய குடியரசுக்கு நேரடி அச்சுறுத்தல் என கூறப்பட்டுள்ளது. ஜெட்டா துறைமுகத்தில் கப்பல் தாங்கியிருப்பதாக சில அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. மார்ச் 16ஆம் தேதி இன்றைய தினம் இந்த அச்சுறுத்தல் வெளியான நிலையில் மத்திய கிழக்கு போர் 16ஆம் நாளை எட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க பிற நாடுகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் எண்ணெய் கிடங்குகள் மீதான தாக்குதலை சுற்றுச்சூழல் அழிவு என கண்டித்துள்ளார். இந்தியாவின் ஒடிசா மாநிலம் கட்டாக் நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் திடீரென ஏற்பட்ட தீயினால் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்துக்கு பின்னர் 23 நோயாளிகள் வேறு அறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உடனடியாக தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்ததாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.